அடுத்த உபதலைப்பு பக்தி உபச்சாரம் ஆக. அது எப்படியானாலும் பூஜா பத்ததியிலேயே பகவானுக்கு செய்கிற 64 உபச்சாரங்களில் நிறுத்த கீத வாத்தியங்கள் இவற்றை சமர்ப்பிக்க சொல்லி இருப்பதாலேயே இவையெல்லாம் தெய்வீகமானவை என்று தெரிகிறது. வேத ஸ்வரங்களின் அடிப்படையிலேயே சங்கீத சப்தஸ்வரங்களை ஏற்படுத்தி இருப்பதும் மந்திரசாஸ்திரத்தில் உள்ள முத்திரைகளையே பரதநாட்டியத்திலும் வைத்திருப்பதும் போதும் நம்முடைய காந்தர்வ கலைகளுக்குள்ள உயர்ந்த தெய்வீக ஸ்தானத்தை காட்டுவதற்கு. நம் மனசு ரொம்பவும் சஞ்சல சுபாவம் உள்ளதாகையால் தெய்வ சம்பந்தமான நூல்களை ஸ்தோத்திரங்களை நாமே படிக்கும் போதும் சொல்லும் போதும் கூட மனசு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேறெங்கேயோ ஓட ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த சலன மனசையும் இழுத்து அதிக நாழிகை தன்னில் தோய்ந்து வைத்து கொள்ளும் சக்தி ஷில்ப கீத கலைகளுக்கு இருக்கிறது. ஒரு அழகான சித்திரம் என்றால் நீண்ட நாழி அதையே நாம் பார்த்து கொண்டிருக்கும்படி பண்ணுகிறது. பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பொன்னார் மேனியனே போன்ற பக்தி பரவசத்தில் பிறந்த அமிர்த வாக்குகளை நாமாக சொல்லும்போது அந்த அமிர்தத்தை அரை நிமிஷம் 1 நிமிஷம்தான் ருசி பார்க்க முடிகிறது என்றால், இவற்றையே அது அதன் பாவத்திற்கேற்க உருக்கமான ரக்தி ராகங்களிலாவோ கம்பீரமாயிருக்கிற கன ராகங்களிலோ இழைத்து இழைத்து பலுக்கி பலுக்கி கானம் செய்தால் 1/4 மணி அரை மணி கூட ஒரு விருத்தத்தையே விந்யாசம் செய்தாலும் அவ்வளவு நேரம் மனசு அதிலே தோய்ந்திருக்கிறது, தெய்வ ஸ்மரணத்தில் விலகாமல் இருக்கிறது. அமிர்தத்திலேயே ஒரு தேவஜாதி மாம்பழத்தை ஊற போட்டு விட்டால் எப்படி அதை ரொம்ப நாழி கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ்வாதம் பண்ணலாமோ அப்படி அமிர்த வாக்கு சங்கீத பழக்கத்தில் ஊறும்போது ஆகிவிடுகிறது. அதனால் நாம் தப்பாக பிரயோஜனப்படுத்தி கொள்வதால் கீதமும் நிருத்தியமும் சித்த விகாரத்தை உண்டாக்குகிறதாக இருந்தாலும் வாஸ்தவத்தில் இவை நம்முடைய சலன சித்தத்தை ஈஸ்வரனிடம் நன்றாக நிறுத்தி அப்புறம் அந்த லயிப்பில் ஈஸ்வரன் என்று கூட ஒன்று தெரியாமல் சித்தமே சமாதி நிலையில் நிறுத்தப்படுவதற்கு உபயோகமாக இருக்கிறது. அலைபாயும் சித்தத்தை நிலைபாவ வைக்க கலை உதவுகிறது. அதனால்தான் பூஜையின் உபச்சாரங்களில் சேர்த்தார்கள். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாளுடைய பெரிவா போற்றி, எந்நாட்டுவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரிவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரிவாடி போற்றி.